படிப்புக்கும் விளையாட்டுக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தாலும் சில விஷயம் விளையாடும் போது மட்டும்தான் கிடைக்கும். நம்பர் 1 பிசிக்கல் ஹெல்த். ரொம்ப நேரம் உட்கார்ந்த இடத்துல படிக்காம இறங்கி விளையாடுனா 1008 பெனிஃபிட்ஸ் உடம்பளவுல கிடைக்கும். நம்பர் 2 டீம் ஒர்க். ஆப்போனன்ட்ஸை வின் பண்ணவும் கோச் அண்ட் டீமோட சிங்க் ஆகவும் உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணவும் டீம் ஒர்க் கண்டிப்பா தேவை. ஆனா அது ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். நம்பர் 3 பிராக்டிகல் அப்ளிகேஷன். எல்லா படிப்புலயும் எடுத்தோன்னு பிராக்டிகல் அப்ளிகேஷன் கிடைக்குமான்னு தெரியாது. பட் ஸ்போர்ட்ஸ் வந்தாலே 100% பிராக்டிகல் தான். நம்பர் 4 லீடர்ஷிப். இதெல்லாம் ஒரு பாயிண்டா சொல்லணும் அவசியமே இல்லை. பட் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் தலை சிறந்த லீடரா வர தேவைப்படுற ஸ்கில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும். நம்பர் 5 ஸ்ட்ரெஸ். படிக்கும் போது பல பேருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஆனா இதுவரை விளையாடும் போது நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு யார் சொல்லியும் நான் கேட்டதே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இன்ஜினியரிங் செமிஸ்டருக்கு ஒரு நாள் முன்னாடி கூட விடிய படிச்சாலும் பாஸ் பண்ணிடலாம். அதோட எடுத்துக்காட்டு தான் நான். பட் கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் இல்லாம ஒரு இன்ச்சு கூட ஸ்போர்ட்ஸ் செலக்ட் ஆக முடியாது. அண்ட் ஆல்சோ படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஒன்னே ஒண்ணுதான். பட் எழுதுறவங்க பிரசன்ட் பண்ற விதம் வேறையா இருந்தாலும் கீ பாயிண்ட்ஸ் இருந்தாலே மார்க் போட்டுருவாங்க. ஆனா அதே கேம்ல ரூல்ஸ் ஒன்னே ஒண்ணுதான். பட் லாஸ்ட் மினிட் வர மைண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாமே டைனமிக்கா மாறிட்டே இருக்கும். நம்ம பிக் பாஸ் மாதிரி. அண்ட் இது எல்லாமே நான் படிப்போட வேல்யூவை கம்மி பண்றதுக்காக சொல்லல. பிகாஸ் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஸ்போர்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு யாரையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க.